சோ இந்த மாதிரி போதை பழக்கத்துல எல்லாம் அடிமையா இருக்கிறவங்கலாம் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் மேம்? ஸோ வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்விட்ச் வேர்ட் நம்ம வந்து கொடுப்போம். அகெயின் எல்லாத்துக்குமே நிறைய ரெமடிஸ் இருக்கு. ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிவைன் டுகெதர் வைன் சேவ் கட் ஆஃப் மேஜிக் நவ். ஸோ இந்த ஒவ்வொரு வேர்டுக்குமே பவர் அதிகம். ஸோ மேஜிக் மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும், சேஞ்ச் நடக்கணும் லைஃப்ல. நவ் இப்போ உடனே நடக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம பொறுமையா, நான் எப்பவுமே சொல்வேன்ல, நமக்கு பொறுமையா நிதானமா லைஃப்ல ஜெயிக்கணும். இது அந்த மாதிரி இல்லை, இது உடனே வந்து நம்ம லைஃப் விட்டு கட் ஆகணும். ஸோ அதனால ஒவ்வொரு வேர்டுக்குமே இதுல வந்து வேல்யூ அதிகம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்கு. இதை வந்து நம்ம ஒரு 33 days 33 டைம்ஸ் எழுதுறதுனால இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த ஆல்கஹால் பழக்கத்துல இருந்து ஈஸியா வந்து வெளியே வருவாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஒரு ஸ்விட்ச் வேர்ட் பார்த்தீங்கன்னா கவர்ன். ஸோ இந்த வேர்ட் நம்ம எழுத எழுத நாட் ஒன்லி ஆல்கஹால், என்ன மாதிரியான தீய பழக்கங்கள் நமக்கு இருந்தாலுமே அது நம்மளை விட்டு ஓடி போயிடும். ஓகே ஓகே மேம். இப்ப வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு மாதிரி பிளசண்டா ஒரு ஃபீல் வரணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் மேம்? ஸோ நம்ம வந்து எப்பவுமே வீட்டில் வந்து இந்த சாம்பிராணி அதெல்லாம் வந்து போடுவோம். ஸோ அதோட வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த வெட்டி வேறு இதெல்லாம் எல்லா கடைகள்லையும் வந்து கிடைக்கும். ஸோ ஜென்ரலாகவே நீங்கள் சும்மாவே ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், நல்லா இருக்கு இல்லையா? ஸோ அதோட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம். ஸோ பச்சை கற்பூரம்லாம் வந்து ஆமா, ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப லக்ஷ்மி நிறைஞ்ச பொருட்கள் இதெல்லாம். ஸோ இதோட வந்துட்டு ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, இந்த மாதிரி பொருட்கள்லாம் போட்டு கொஞ்சம் பட்டைத்தூள் இதெல்லாம் போட்டு நம்ம அந்த சாம்பிராணி வீடு ஃபுல்லாக தூபம் காட்டும் போது ஓ மை காட், அந்த ஒரு ஃபீலே வந்து சான்ஸே இருக்காது. ஸோ நிச்சயமா பவானி நீங்க இதை பண்ணிட்டு சொல்லுங்க. நீங்க சொல்லும் போது நான் அப்படியே ஏதோ அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி. ஆமா, ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். சரி, நம்ம வந்து எத்தனை போட்டோஸ், சாமி போட்டோஸ் வச்சிருக்கோம், எவ்வளவு பிரம்மாண்டம், அதெல்லாம் கிடையாது. நம்ம சாமியை எந்த அளவு டிவைனா வந்து பாத்துக்கிறோம் அப்படின்றதுல தான் வந்து இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு நம்ம மனசார இதெல்லாம் பண்ணும்போது அந்த வீடே எப்பவுமே ரொம்ப லக்ஷ்மியா பாசிட்டிவா இருக்கும்.